அனைவருக்கும் வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். வெல்கம் பேக் டு நர்சிங் தமிழா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எஸ்எம்இ போர்ட்டலில் நர்சிங் ஹோம் கேர் ஏஜென்சியை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே ஹோம் கேர்னால் என்ன, அதுக்கு என்ன மாதிரி பேசிக் நீட்ஸ் இருக்குது, எந்த மாதிரி ப்ரைமரி நீட்ஸ் இருக்குது, எதெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதோட லிங்க்கை நான் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுறேன். அதை போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம் கேர் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹோம் கேர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், அதையுமே பாருங்கள். நீங்கள் கூகுளில் போயிட்டு எம்எஸ்எம்இ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய போர்ட்டல் வரும். இதில் எம்எஸ்எம்இன்னு போட்டு இந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் மைக்ரோ அண்ட் லார்ஜ் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் எனபிள் பண்ணிங்க, டச் பண்ணிங்க அப்படின்னாலே உள்ளே போய் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும், எம்எஸ்எம்இ ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. ஃபர்ஸ்ட் அந்த போர்ட்டல் வேறு மாதிரி இருந்தது. உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நீங்கள் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டாலே கூகுளில் போட்டாலே உங்களுக்கு வரும். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டாங்க. அடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் பண்ண உடனே இந்த ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது பார்த்தீங்களா, உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இது எதுக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோம் கேர் ஏஜென்சியை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னும் போது பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஒரு ஸ்மால் ஸ்கேலில் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஹோம் கேர் ஏஜென்சியை எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வி கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக போயிட்டு ஹோம் கேர் ஏஜென்சியை நம்ம எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற ஆப்ஷனும் நமக்கு தேவைப்படாது. அது ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி ஏதாவது உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோம், இல்லை எம்எஸ்எம்இ ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் கேட்கும். அது நமக்கு தேவை கிடையாது. இப்போதைக்கு புதுசாக இருக்கும். உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு 2 விஷயம் தான் கேட்கும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆதார் அண்ட் ஆதாரில் இருக்கிற நேம், ஓகேங்களா? அதுதான் ஆதார் நம்பர் அண்ட் நேம் ஆஃப் த என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்மளுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கணும். அண்ட் தென் நம்மளுடைய நேம், அதாவது என்டர்பிரனர் இருக்குல்ல, நம்மளுடைய நேம் ஆதார் கார்டில் நமக்கு என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளூ கலர் டிக் இருக்குல்ல, அந்த டிக்கை சப்போஸ் மேக்ஸிமம் கொடுக்கல அப்படின்னா அதை டச் பண்ணிவிட்டு வேலிடேட் ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுங்க. நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை எந்த மொபைல் நம்பர் கூட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு டேரெக்டாக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அந்த ஓடிபியை போட்டு இங்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆதார் கார்டை வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஆதார் ஓடிபி வரலன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு நெட் சென்டர் போய்ட்டு என்ன இஷ்யூன்றதை பார்த்து அதை ரிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வாங்க. ஓடிபியை போட்டு வேலிடேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வெரிஃபை ஆகிடும். ஒன்ஸ் வெரிஃபை ஆகிடுச்சுன்னா ஒரு ஆதார் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்னு வரும். சப்போஸ் வெரிஃபை ஆகலைன்னா உங்களுக்கு ஆதார் லிங்க் ஆகாமல் இருந்தது மொபைல் நம்பர் கூடனா பிரச்சனை வரும், ஓகேங்களா? அடுத்து நம்மளுடைய பேன் கார்டு வெரிஃபிகேஷன் தான் பண்ணோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு. இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம தனியாக பண்ணுறோம், ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இண்டிவிஜுவலாக பண்ணுறோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் அதாவது ப்ரோப்ரியாரிட்டி அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அது எதுவும் நமக்கு தேவைப்படாது. அதில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இண்டிவிஜுவலாக தான் பண்ண போகிறோம் பிஸ்னஸே. சப்போஸ் 2-3 பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் நீங்கள் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் பேன் கார்டுடைய டீட்டெயில்ஸ், பேன் நம்பராக இருக்கட்டும், பேனில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு பேன் வேலிடேட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் சைடு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேனுக்கு உங்களுடைய பர்சனல் கன்சர்ன் கேட்கும். ஒன்ஸ் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு அந்த கன்சர்னையும் டிக் பண்ணிவிட்டு பேன் வேலிடேட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுடைய பேன் வேலிடேட் ஆகிடும். இதுக்கு மோஸ்ட்லி ஓடிபி கேட்காது. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளுடைய ஆதார் அண்ட் பேன் கார்டை இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வெரிஃபைட் கனெக்ட் பண்ணி தான் வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு சப்போஸ் நீங்கள் வெரிஃபை கனெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி கேட்காது. டைரெக்டாக உங்களுக்கு வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதனால் இதில் நோ இஷ்யூஸ். மோஸ்ட்லி நமக்கு இந்த வெரிஃபைங் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் லோட் ஆகும். அதனால் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், என்னோடய பேன் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். எல்லாமே கொஞ்சம் லோட் ஆகி தான் வரும். பிகாஸ் கவர்மெண்ட் வெப்சைட்டுன்றதால கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். ஆல் ஓவர் த இந்தியா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எம்எஸ்எம்இயில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் நல்ல ஒரு வைஃபை நெட்வொர்க்கில் நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹேவ் யூ ஃபைல்டு எனி ஐடிஆர்
ஃபார் த ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு கேட்கும். அதாவது போன வருஷம் ஏதாவது இன்கம் டேக்ஸ் வந்து ஏதாவது ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நமக்கு வந்து டிஃபால்ட்டாகவே நோ கொடுத்துரும். பிகாஸ் நம்மளோட பேன் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் கூடமே டைப் ஆகலைன்னும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நோ வந்துடுது. அதுக்கு அடுத்து வந்து ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி இருந்தால் எஸ்ன்னு கொடுத்துருங்க. சப்போஸ் நம்பருக்கு எடுத்தால் நம்பர் போடுற மாதிரி இருக்கும். அப்படி ஜிஎஸ்டி இல்லைனா நோ கொடுங்க. அதுக்கு அடுத்து மூணாவது அதிலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணிட்டீங்க, இன்னும் வரல, ஆன் ப்ராசஸில் இருக்குன்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் நோ கொடுத்துக்கோங்க. பட் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து கட்டாயம் தேவைப்படும். அதை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். அதாவது நேம் ஆஃப் த ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நம்ம பேன் கார்டில் இருக்கிற நம்மளோட நேமே அதில் எடுத்துப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், நம்மளுடைய மெயில் ஐடி. இது வந்து அஃபிஷியல்னு கிடையாது. ஆண்டர்ப்ரனர் அதாவது நம்ம யார் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் அவங்களுடைய மெயில் ஐடி தான் கேட்கும். அது ரெண்டுமே அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து பர்சன்டேஜ் மாதிரி காப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி சப்போஸ் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் இருக்கணுன்ற மாதிரி கவர்மெண்ட் ப்ரோட்டோகால் சில கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறோம் அப்படின்றதால நமக்கு இது எதுவுமே வந்து வேலிடேட் ஆகாது. அதனால் நோ இஷ்யூஸ். நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி கேட்பாங்க. அதில் ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி. இதில் உங்களுக்கு எது அப்ளிகபிளோ அதை டிக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஜெண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மேல், ஃபீமேல் அண்ட் அதர்ஸ். அடுத்தது ஸ்பெஷலி டிசேபிள்ட், அதாவது ஸ்பெஷலி ஏபிள்டான்னு கேட்பாங்க. அது எஸ்ன்னு கொடுங்க. சப்போஸ் எஸ் கொடுத்தா அதோட உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கேட்டால் கேட்க சான்ஸ் இருக்குது. நேம் ஆஃப் த என்டர்பிரைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் நேம். நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோமோ அதோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு எம்பி நர்சிங் ஏஜென்சி இல்லை நர்சிங் ஹோம் கேர் ஏஜென்சி அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறேன் அப்படின்னா அந்த நேமை ஃபில் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஆர் யூனிட் நேம் கேட்குறாங்க. சப்போஸ் நம்மளோடது மேனுஃபேக்சரிங் யூனிட் மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நம்ம போடலாம். பட் நம்மளுடைய இதை வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரிலேட்டட், அதாவது ஹெல்த் கேர் ரிலேட்டட்னும் போது நம்ம சேம் ரெண்டுத்துக்குமே ஒரே நேமே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களுடைய ஹோம் கேர் ஏஜென்சியோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எம்பி நர்சிங் ஹோம் கேர் ஏஜென்சி அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறேன்னு சொன்னால அதை வந்து அப்படியே நான் ரெண்டுத்துக்குமே வச்சுக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேம் போட்டுட்டு நம்ம ஆடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட் ஆப்ஷனுக்கு கொடுக்கணும். அப்படி எனேபிள் பண்ணலைன்னா அது ஆட் ஆகாது. கடைசியாக நீங்கள் வெரிஃபை கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து எம்டியாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஆடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு லோட் ஆகுது. இப்போ பாருங்கள், ஆடுன்னு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஹோம் கேர் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2-3 பிளேஸ் இருக்குது, இல்லை 2-3 இடத்துல எனக்கு வந்து ஹோம் கேர் வந்து ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பிளான்ட்ன்ற இடத்துல வந்து எம்பி ஹோம் கேர் ஏஜென்சி சப்போஸ் திருப்போரூர், ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூர் இல்லை கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷன் போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஒரே ஆப்ஷன் மட்டும் போதும். அதை வந்து நம்ம கம்பெனி நேம் மட்டும் போட்டு நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12 அண்ட் 13 ரெண்டுமே வந்து அட்ரஸ் தான் கேட்கும். 12ல் வந்து பிளான்ட்டோடைய அட்ரஸ், 13ல் என்டர்பிரைஸ் அதாவது நம்ம கம்பெனி மெயின் கம்பெனி எங்கே இருக்கோ அதோட அட்ரஸ். நமக்கு ரெண்டுமே வந்து நம்ம இண்டிவிஜுவலாக தான் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே சேம் அட்ரஸே போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கம்பெனி இல்லை, ஆஃபீஸ் எதுவுமே இல்லை, நான் வந்து வீட்டில் இருந்து தான் நான் வந்து பிஸ்னஸை வந்து நான் ஃபாலோ பண்ணி பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இனிஷியலாக நீங்கள் அப்படி பண்ணலாம். பண்ணுறன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு அட்ரஸை கூட நீங்கள் இதை ஃபுல்லாமே அப் அண்ட் டவுன் ரெண்டுத்துலேயுமே சேம் ஒரே அட்ரஸை கூட நம்ம போட்டுக்கலாம். மேக்ஸிமம் கம்பெனி இருந்ததுன்னா அட்ரஸ் போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. உங்களுடைய லொக்கேஷன் நீங்கள் வந்து எந்த இடத்துல அவைலபிளாக இருப்பீங்களோ அந்த லொக்கேஷனை கரெக்டாக எக்ஸாக்டாக ரெண்டுத்துலேயுமே வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க. இந்த அட்ரஸில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசிக்கானதாக கேட்பாங்க. நம்மளுடைய டோர் நம்பராக இருக்கட்டும், அதாவது நியர்பை ஏதாவது லைக் ஏதாவது பில்டிங் பக்கத்தில் இருக்குது, இல்லை பில்டிங்க்கு ஏதாவது நேம் இருக்குது, லைக் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு ஏதாவது இருக்குனாலும் அதை கொடுத்துருங்க. அப்புறம் வில்லேஜ் டவுன் உங்களுடைய ஊர் நேமு, அப்புறம் பிளாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் நேம் போட்டு சிட்டியோ இல்லை டவுன் எங்கே இருக்கீங்களோ அதை போட்டு அது எந்த பிளாக்னு சொல்லிட்டு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விழுப்புரம் இல்லை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு திருப்பூரூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர் நம்ம போட்ட உடனே வந்து அது இந்த ஊர் எந்த பிளாக்குக்கு அண்டர் இருக்குன்றது நம்ம காமிச்சு கொடுத்துரும். அதுக்கு அடுத்து வந்து நம்மளுடைய பின்கோட் நம்பர் அண்ட் தென் ஸ்ட்ரீட் நேம், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டேட், இதெல்லாமே பேசிக்காக தான் கேட்கும். இது ரெண்டுத்துலேயுமே அண்ட் நாம் சொன்ன மாதிரி 12 and 13 இது ரெண்டுத்துலேயுமே பிளான்ட்டாக இருக்கட்டும் அண்ட் தென் என்டர்பிரைஸ் அட்ரஸாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயுமே சேம். இது ரெண்டுமே நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க. அப்டேட் பண்ணிவிட்டு இந்த பிளான்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே ஆட் பிளான்ட்டுன்னு இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஆடுன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை ஒன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க.
பட் நமக்கு 2-3 பிளான்ட் இருக்குன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அட்ரஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஒரே பிளான்ட் தான் இருக்குன்னா நம்மளுடைய சேம் அந்த ஒரு அட்ரஸை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த ஆட் பிளான்ட்னு கொடுக்கல அப்படின்னா கடைசியாக வந்து நீங்கள் வேலிடேட் பண்ண முடியாது. இந்த பிளேஸ் எல்லாமே திரும்ப எம்டியாக தான் காட்டும். திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து அட்ரஸ் போடுற மாதிரி இருக்கும். அதனால் ஆட் பிளான்ட்ன்றதை கொடுக்க மறந்துடாதீங்க. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம வந்து அட்ரஸ் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பிளான்ட்டுடைய அட்ரஸ்ன்னு போட்டு நம்ம கொடுத்த அட்ரஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அது ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த என்டர்பிரைஸ் அட்ரஸை போய் அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்னு ஒரு ஆப்ஷன் ப்ளூ கலரில் காட்டுது பார்த்தீங்களா? அதாவது நம்ம ஆஃபீஸ் எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய அட்ரஸ் எந்த இடத்துல கொடுத்தோமோ, பிளான்ட்டோட அட்ரஸோ இல்லை என்டர்பிரைஸோட அட்ரஸ் கொடுத்துருப்போம்ல, என்டர்பிரைஸோட அட்ரஸ் நம்ம கம்பெனி இல்லைனா வீடுனா நம்ம வீட்டுடைய லொக்கேஷனை வந்து அதை எனேபிள் பண்ணணும். ஓகேங்களா? அதை வந்து ஆட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து நம்ம அதை கொடுத்தாலே மேப் ஒன்று ஓப்பன் ஆகும். சப்போஸ் நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம மேப்லேயே வந்து சூஸ் பண்ணி எக்ஸாக்டாக ஓரளவுக்கு எந்த ஊரோ அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணாலே போதும், பின் பண்ணாலே அது ஆட் ஆகிடும். 14 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் ஏதாவது நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோமா உதயமில் அப்படின்னு கேட்கும். அப்படி இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய என்டர்பிரைஸ் இருக்குல்ல, அது வந்து என்ன டேட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. அப்படி கொடுத்துருந்தா அடுத்து வந்து அது ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் எஸ்ன்னு கொடுத்துட்டு அதோட ப்ரொடக்ஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு அடுத்த பாக்ஸில் கேட்கும். சப்போஸ் நோ கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டு போயிடும். நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து சர்வீஸ் ரிலேட்டட். அப்போ வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டு கொடுத்தா வராது. அதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி இருக்கிற டேட் மட்டும் கொடுத்துக்கோங்க. எப்போ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி அது கேட்கும். ஓகேங்களா? அது டேட் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்கும். பேங்க்குடைய நேம், ஐஎஃப்எஸ் கோடு, அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்டிவிட்டி ஆஃப் யூனிட்னு கேட்கும். நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங், சர்வீஸ்னால் சர்வீஸ். நம்ம வந்து ஹோம் கேர் ஏஜென்சின்றதால் நம்ம சர்வீஸ்ன்றது தான் வருவோம். அதனால் சர்வீஸ் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது சேம் ஆஸ் யூஷுவல் ட்ரேடிங் ஆர் நான் ட்ரேடிங் கொடுத்துக்கோங்க. நம்ம ட்ரேடிங் எதுவும் பண்ணலை. 18வது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கேர் நர்சிங் போட்டு டைப் பண்ணுங்கள். அதில் டைப் பண்ணிங்கனாலே நமக்கான நர்சிங் கோடு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? அதிலே வந்து பாருங்கள் 8710 அப்படின்றது தான் நம்மளுடைய நர்சிங் என்ஐசி கோடு. என்ஐசி கோடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக்டர்ஸ் இருக்கும் அண்டரில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்த் கேர் அப்படின்னாலே அதில் நிறைய பிஸ்னஸ் இருக்கும். அதனால் நர்சிங்க்கு ஸ்பெசிஃபைடான இருக்கிற கோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ஐசி கோட் 8710. அது மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனில் போய்ட்டு டைப் பண்ணும் போதே நர்சிங், அதாவது ஹோம் கேர் நர்சிங் ஸ்டார்ட் பண்ணாலே அதில் கீழே வந்துடும். அதை டச் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் கோடு, 4 டிஜிட் கோடு, 5 டிஜிட் கோடுன்னு இருக்கும். 8710 தான் நர்சிங் இதுன்னு சொன்னோம். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எனேபிள் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 2 டிஜிட்டு, அதுக்கு அடுத்து இருக்கிற 4 டிஜிட் செகண்ட் ஆப்ஷன், அதுக்கு 3வது வந்து பார்த்தீங்கன்னா 5த்தையுமே இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அதாவது மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ் அண்ட் ட்ரேடிங் அகைன் கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து சர்வீஸ் ரிலேட்டட் தான் வருவோம். அதனால் சர்வீஸ் மட்டும் நம்ம டிக் பண்ணிக்கணும். நான் சொன்ன மாதிரி அதில் 87 அப்படின்றது நீங்கள் ஃபர்ஸ்ட் இதில் வந்து கோடில் வந்து டச் பண்ணிங்கன்னா அதிலே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ரெசிடென்டல் கேர் ஆக்டிவிட்டீஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? திரும்ப செகண்ட் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து 8710 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அதில் ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் டச் பண்ணுறேன் பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் கேர் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். அதுக்கு அடுத்து 5 கோடு, அதாவது 8710, அதில் நர்சிங் கேர் ஃபெசிலிட்டிஸ்னு வந்துருச்சு. இதுதான் நம்மளுக்கான என்ஐசி கோட். இதை வந்து ப்ராப்பராக நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு கீழே ஆட் ஆக்டிவிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஆட் ஆக்டிவிட்டின்னு கொடுக்கணும். அப்படி ஆட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்தா தான் நமக்கு அது எனேபிள் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகணும்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் கடைசியாக வேலிடேட் பண்ணும்போது வேலிடேட் ஆக திரும்ப முதலேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அது ஒரு பாக்ஸ் காலம் மாதிரி ஓப்பன் ஆகி 87 ரெசிடென்ட் கேர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் 8710 நர்சிங் கேர் ஃபெசிலிட்டிஸ், 8710 நர்சிங் கேர் ஃபெசிலிட்டிஸ்னு வந்துச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சிங்கன்னா நம்ம கம்பெனியில் எத்தனை மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை என்டர் பண்ணணும். நம்ம மேல் போட்டுட்டு ஃபீமேல் போடாமல் விட்டோம்னா அது நமக்கு அது வந்து நம்ம வேலிடேட் பண்ண முடியாது. அதனால் மேல் அண்ட் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. நான் சும்மா இப்போதைக்கு 1 and 1 மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த லெஃப்ட் சைடு கீழே அந்த கன்சல்டேஷன் என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனியில் 18 வயசு கீழே எதுவும் சைல்டுஹுட் லேபர் யாரும் இல்லைன்றத கன்சென்ட்டை நம்ம டிக் பண்ணணும். அதை டிக் பண்ணலனாலும் நம்மளால் வேலிடேட் பண்ண முடியாது.
அடுத்தது என்ன அப்படின்னா, உங்களுடைய கம்பெனியோடைய இயர்லி டர்ன் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பேசிக்காக தான் கேட்கும். அதில் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ வரும்னு செகண்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஒரு 30,000 நான் கொடுத்துக்கிறேன். செகண்ட் வந்து ஒரு 5,000 இன்கம் எனக்கு அப்படின்னும் போது ஓவரால் நமக்கு எவ்வளோ அப்படின்றது அதை காட்டும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுக்கிறதுக்கு 21 அதுக்கு அடுக்கிற ஆப்ஷனும் அதுதான் சேம் அந்த டர்ன் ஓவர் தான் கேட்கும். அதுலேயுமே நீங்கள் பேசிக்காக ஒரு 30,000 25,000 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது எதனால் கேட்குது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி வந்து ஸ்மால் ஸ்கேல் இல்லை மீடியம் லார்ஜ் ஸ்கேல் எதுக்கு அண்டரில் வரும்ன்றதுக்காண்டி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் காட்டி தான் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியாக இருக்கிறது எஸ்ஆர் நோ தான் கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக இது எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததா, ஈஸியாக இருந்ததா, கவர்மெண்ட் சர்வீசஸ்லாம் அப்படின்னு அதோட கொஞ்சம் சர்வே மாதிரி கேட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு எஸ்னா எஸ்ன்னு ஒன்று கொடுத்துக்கோ. நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் எஸ் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கன்சர்ன் மட்டும் கேட்கும். அந்த டிக் கொடுக்கணும். டிக் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிபி கடைசி வந்து வெரிஃபிகேஷன் ஃபுல் சப்மிட் பண்ணுறதுக்காண்டி இது கேட்கும். என்டர் ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்றது கேட்கும். ஓடிபி நம்ம போட்டுட்டு இந்த வெரிஃபிகேஷன் கோடையும் நம்ம போடணும். அதாவது இங்கே இருக்குல்ல இந்த கேப்சா, இந்த கேப்சாவை நம்ம கரெக்டாக போடணும். கரெக்டாக போட்டுட்டு இந்த ஃபைனல் சப்மிட் அப்படின்றது கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை நம்ம ஃபைனல் சப்மிட் கொடுத்தோன்னா ஒன்ஸ் வந்து கரெக்டாக எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிறது பெட்டர். ஒன்ஸ் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே நீங்கள் எல்லா ஸ்பேஸுமே கரெக்டாக பண்ணிட்டீங்க, எங்கேயுமே லேக் இல்லைன்னா நீங்கள் ஃபைனல் சப்மிட்னு கொடுத்தீங்கனால ஃபைனல் சப்மிட் ஆகிடும். ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு யூஸ்வலி ஒரு 1 வீக் to 10 days எடுத்துக்கும். ஒன்ஸ் வெரிஃபை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கே வந்துடும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம், இல்லை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். யாராவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலிடேட் சர்டிஃபிகேட் அதை நீங்கள் காமிக்கலாம். நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் சர்டிஃபிகேட்டுமே அதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்ஸ் வெரிஃபை ஆகி நமக்கு சர்டிஃபிகேட் மெயிலுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அதில் நமக்கு யூனிக்காக ஒரு நம்பர் எம்எஸ்எம்இ நம்பர் கொடுத்துருவாங்க. அதுதான் நம்மளுடைய பிஸ்னஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அந்த நம்பர் போட்டால் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அந்த நம்பரை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதில் லாகின் பண்ணிக்கலாம். உதயம் லாகின் பண்ணிக்கலாம். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். அண்ட் தென் நம்மளுடைய மொபைல் நம்பர். ஓடிபி வந்தால் எப்படி மொபைலில் வரணுமா இல்லை மெயிலில் வரணுமான்னு கேட்கும். இதை நம்ம வேலிடேட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன்ஸை திரும்ப ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும், டீட்டெயில்ஸ் எதாவது அப்டேட் பண்ணணும், பிளான்ட் எதாவது எக்ஸ்ட்ரா க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சப்போஸ் இல்லை எனக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்குமே ஆப்ஷன் இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதயம் கார்டு அண்ட் இதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அப்டேட் கார்டு, இது உள்ளே போனீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேசிக் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நிறைய சிம்பிளான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் வந்து நம்ம மெயிலுக்கு வந்ததுன்னா யூஸ்வலி நான் சொன்ன மாதிரி ஒரு 1 வீக்லேருந்து 10 days கிட்ட எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஐடி கிடச்சிடும். அந்த ஐடி கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுதான் இல்லை நான் ஸ்டாப் பண்ணோம் டெலீட் பண்ணோன்னா நம்ம அக்கௌண்ட்டையும் டெலீட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஒன்ஸ் வந்து எம்எஸ்எம்ல ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அந்த ஐடியை டெலீட் பண்ணாமல் திரும்ப அதே நம்மளுடைய ப்ரூஃபை வச்சு நம்ம இன்னொரு பிஸ்னஸ் ஐடிங்க ஓப்பன் பண்ணவே முடியாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் தென் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் மோஸ்ட்லி வந்து சிம்பிளாக வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். சப்போஸ் நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுக்குறப்ப ஃபைனல் சப்மிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதில் ஏதாவது ஸ்பேஸ் வந்து விட்டுருப்பீங்க. ஏதாவது வந்து பிளேசஸ் வந்து கரெக்டாக போடாமல், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த மேப்பில் வந்து ஆட்டிடியூட் லாங்கிட் ஃபில் பண்ணாமல், இல்லை ஆட் பிளேஸ்ன்னு இருக்கும், ஆட் அப்படின்ற பட்டன் ப்ளூ கலர் பட்டன்லாம் வந்து எனேபிள் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. அதை நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே நீங்கள் எங்கேயாவது எம்டியாக விட்டுருந்தேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் காட்டும். பட் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எங்கேயுமே எம்டி ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னாலே ஒன்ஸ் அது வேலிடேட் வெரிஃபை ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய நர்சிங் ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்கணும், நர்சிங் ரிலேட்டட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நர்சிங் ரிலேட்டட் யூஸ்ஃபுல் கண்டென்ட் போட்டுட்ருக்கும். பாட்காஸ்ட் நிறைய போட்டுட்ருக்கும். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நிறைய இந்த மாதிரி நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு பார்க்கலாம். பாய் ஃப்ரம் நர்சிங் தமிழா. தேங்க்யூ ஸோ மச். பாய்.